ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயிட் போர்ட் அனிமேஷன் வீடியோ. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன் அதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுருவாங்க. ஸோ அவங்கள மாதிரி வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ இது. அதுவும் ஜஸ்ட் உங்களோட கையில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம யூடியூபுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஊட்டி ஸ்பெஷல்ஸான ஊட்டி சாக்லேட் வறுக்கி, அதுக்கப்புறம் ஊட்டி டீ தூள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ அண்டு கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் பண்ணி அதில் நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஹோம் டெலிவரி நான் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பினமி அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பற்றி நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம பினமி அப்படிங்கிற இந்த இதை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான், ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பினமி அப்படிங்கிற ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆட் சிம்பிள் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட பேர் கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம் கன்வென்ட்டாக இருக்கோ ஸோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம 1000 யூடியூப்க்கு வந்து 1008 பிக்சல் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரியேட் மூவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து நீங்கள் உங்கள் டிவைஸ்லேருந்து இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் எஸ்விஜியும் ஆட் பண்ணிக்கலாம், அனிமேஷனும் ஆட் பண்ணிக்கலாம், ஜிஃபும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து என்ன ஃபார்மேட்னா ஜேசன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இதாகும். ஒருவேளை வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் ரீசெண்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ரீசெண்ட்டுங்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணது இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அண்ட் கேஷுவல்ஸ் மெயில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது டெலீட் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த டூல்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நான் இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்செர்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ சேர்த்து நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட சைஸஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ சேர்த்து நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அலைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் கையிலேயே அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இன்னும் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அகைன் வந்து இந்த பென்சில் இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் ஆன்சர் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிலே, எவ்வளோ டிலேயில் வந்து உங்களுக்கு வந்து இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது டியூரேஷன் எவ்வளோ நேரம் வந்து அந்த ரைட் பண்ணணும் அப்படின்னு பற்றி. ஸோ இது வந்து நான் ஒன் செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த இது வந்து 0.01 செகண்ட் வச்சுக்கிறேன். டியூரேஷன் வந்து 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சைஸ் நீங்கள் பெருசு சின்னது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சைஸ் நீங்கள் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே இருக்கிற சைஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் நமக்கு இது ஓகே ஃபைன். ஸோ அதனால் இது எப்படியே விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அனிமேஷன்ஸும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் காட்டுறாயிருங்க. ஸோ இப்போ இந்த அனிமேஷன் இனிமேல் காட்டணும் அப்படின்னாலும் இங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நம்ம ஒயிட் போர்டுக்கு வந்து அந்த அட்ராக்டிவாக வந்து நமக்கு ரைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் வந்து டிஃபால்ட் அனிமேஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட் பண்ணும், இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ இந்த ஹேண்ட் சிம்பிள் எப்படி வந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஜி பக்கத்தில் வந்து ஹேண்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹேண்ட் சிம்பிள் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் சிம்பிள் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இது ஓகே இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே இதை கொடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ பிஜின்னு இருக்குது பாருங்கள். பிஜிங்கிறது வந்து பேக்ரவுண்ட் கலர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இமேஜஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஒயிட் போர்ட் அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலர் தான் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒயிட் கலர் நான் ஃபிக்ஸ் பண்ணி செலக்ட் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் மியூசிக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் ட்ராக்குன்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்களே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த ஆப்ஷன் இருக்குது, வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான் அகெயின் வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நான் இன்சைட் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கானதுனால கொஞ்சம் அவசரம் பண்ணிடுறேன். இது நம்ம இன்ட்ரோவில் வந்து இந்த வீடியோ தான் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுத்தாச்சு. ஸோ நான் ஜஸ்ட் நான் இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் அதுவும் ஸ்லைடாகி போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ சத்தி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது ஓகே இன்னொரு ஸ்லைடு வேணும் அப்படின்னா இந்த ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு செக்ஷனும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் கிளிக் பண்ணி ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ரீசெண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து நான் இது பண்ணி கொஞ்சம் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு இதில் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நான் அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகிக்கும். ஸோ இந்தளவுக்கு ஓகே அப்படின்னா இந்தளவுக்கு நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே இன்னொரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோன்னா அனிமேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கான அனிமேஷன் மீடியம் மட்டும் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ பார்த்து நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ டியூரேஷன் டிலே அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த இதில் ஆல்ரெடி ஓகேவாக இருக்குது. ஸோ அந்த இதில் கொடுத்துட்டு நான் டிக் மார்க் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை அந்த ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதே எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்து நீங்கள் அனிமேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா எஸ்விஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஃபோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துல இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் டெலீட் பண்ணி நம்ம தேவையில்லாததெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் வந்து நான் ஜஸ்ட் டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். டிக் மார்க் மட்டும் கொடுத்தோன்னே ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட சேனல் அந்த இதை வந்து அப்படியே வந்துருச்சு. மேலே வந்து இந்த தமிழில் வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மேலே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் தமிழில் கூட நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். நீங்கள் பேசணும்னு தேவையில்லை. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வந்து அந்த பேச வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் சிம்பிள் அந்த ஹேண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போச்சு இல்லையா. ஜஸ்ட் நான் அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜிஃப்பில் போயிட்டு இந்த ஜிஃப்பில் இருந்து தான் இந்த ஹேண்ட் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஹேண்ட் சிம்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை இது வந்து நம்ம உங்களுக்கு கன்வென்ட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இதில் போயிட்டு நம்ம பிக்சல் அந்த பிக்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ இமேஜ் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஜிஃப்பை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து ஆல்ரெடி ரீசெண்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜிஃப்பை நான் தூக்கி நான் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை போய் கிளிக் பண்ணிட்டு வருது. ஸோ அதை நான் கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் கீழே நான் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருது. ஓகே. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒயிட் போர்ட் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன்ஸ் வந்து இவ்வளோ வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு நார்மலான ஒரு வீடியோ எனக்கு யூடியூப்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து யூடியூப் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். மேலே ஐஃபோன் சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். வாட்ச் ரிவார்ட் ஆட் அப்படின்னு சொல்லி ரன் ஆகிட்டுக்கு பாருங்கள். ஸோ அது லோட் ஆகிட்டுக்கு. ஸோ லோட் ஆகி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடு வரும். ஸோ அந்த ஆடை பார்த்து கூட வந்து நீங்கள் இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னா ஸோ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்கிரிப்டில் கொடுத்தோம் இல்லையா. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைனாக ப்ளே ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளே ஆகிட்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு லேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளே சிம்பிள் பக்கத்துலேயே மேலே ரைட்
லெஃப்ட் டாப் கார்னரில் வந்து ப்ளே சிங்கிள் பக்கத்துலேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவிஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் ரீநேம் ஏதாவது பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணி கூட மேக் மூவி அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ரெண்டர் ஆகும். ஸோ ரெண்டராகி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து இந்த இதே வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதோட ஃபைனல் அவுட்லுக்கை வந்து உங்களை ஸ்டார்டிங்லேயே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் தேடி வந்து அது வந்து கிடச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.